நம்ம ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்திய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு அரசியலமைப்பு அமைப்பு. இதற்கான அதிகாரத்தை நம்ம அரசியலமைப்பு ஆர்டிகல் 324 முதல் 329 வரை கொடுத்திருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி 25, 1950. இதுதான் நம்ம தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடுறோம். இவங்க தான் நம்ம நாடாளுமன்றத்தின் லோக்சபா, ராஜ்யசபா, மாநிலங்களோட சட்டமன்றம் மற்றும் நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை நடத்துறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷனை நடத்தல. அதுக்கு தனியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. ஆனா 1989 வரை ஒரு நபர் அமைப்பா தான் இருந்தது. அதன் பின்பு சட்டம் இயற்றி ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள்னு மாத்தினாங்க. இவர்களோட பதவி காலம் 6 வருஷம் அல்லது 65 வயது. அதே போல இவங்களை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்க என்னென்ன விதிமுறையை பயன்படுத்துவோமோ அப்படிதான் நீக்க முடியும். இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம ஸ்டேட்டோட தேர்தல் ஆணையரோட பெயர் என்னன்னு. இந்த மாதிரி தேர்வு மற்றும் பொது அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.